வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இன்னும் சிறிது நேரத்தில் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய், அம்மா வராகி தாயே நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டீங்க, இப்போ என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீயே சொல்லும்படியாக பல நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன். உன் மனசில் எந்த கவலையும் குழப்பமும் வேண்டாம். நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு மனசுக்குள்ளே குழம்பி நொறுங்கி போயிருக்க. நீ எந்த விஷயம்னு என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடிவர இந்த வராகி அம்மா தயாராக இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் குடும்பத்தை சந்தோஷமாக வாழ வைக்கவும் தான் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன். நான் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்குது. உன் வாழ்க்கையை நான் வளமானதாக மாற்றி கொடுப்பேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக செஞ்சு கொடுக்கவும் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. கண்டிப்பாக நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு நல்லபடியாக நான் செஞ்சு தரேன். வாழ்க்கையில் இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோன்ற மனக்குழப்பத்தை விட்டுட்டு நேர்மறையாக எல்லாத்தையும் சிந்தனை செஞ்சினா அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணம் தான் உனக்கு முதல்ல பயத்தை கொடுக்குது. எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமா இரு. இனி நடப்பது அனைத்தும் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமேலும் நீ கலங்கி நிற்க அவசியமே இல்லை. நீ நினச்ச எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன்னு இப்போதே வாக்கு தருகிறேன். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள். அது சகலவிதமான நன்மைகளையும் உனக்கு கொடுக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே. எப்போதும் அவங்கள விட நல்லா வாழணும் இவங்கள விட நல்லா வாழணும்னு அடுத்தவங்களோட போட்டி போடுறதுக்கு பதிலாக நீ உன் வாழ்க்கையில் நேற்று செஞ்சதை விட இன்னைக்கு கொஞ்சமாவது ஏதாவது முயற்சி அதிகமாக செஞ்சுருக்கியா? உன்னை உன்னால் தோற்கடிக்க முடிஞ்சுதான்னு பாரு. உன் வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது உன்னுடைய முயற்சியை பொறுத்து தான். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான முன்னேற்றம் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ எப்போ பார்த்தாலும் அதையும் இதையும் யோசித்து வேதனைப்படாதே. உன் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் பலமான அடி விழுந்ததால தான், பல பிரச்சனைகளை பார்த்ததால தான் ஆறுதலுக்காக என்னை தேடி ஓடி வந்தாயல்லவா? இந்த வராகி அம்மா என் ஆலயத்துக்குள் உனக்கான அருளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். என் திருவடி தொட்டு பாதம் தொட்டு வணங்கிய உன்னை கண்டிப்பாக கஷ்டப்பட விடமாட்டேன். என் அருளால் உன் வாழ்க்கை முழுவதும் நல்லது நடக்கும்படி உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் கர்ம வினையையும் சோதனை காலத்தையும் முடிச்சு வச்சு உன்னுடைய பக்திக்கு பரிசு தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு வழித்துணையாக நல்ல வழிகாட்டியாக இந்த வராகி அம்மா இருப்பேன் என் செல்லமே. மனசு முழுக்க நிறைய கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழும் உன்னை இனி ஒருபோதும் நான் கைவிட போகிறதில்ல. என்னையே நம்புகிற உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போகிறேன். உன் பல நாள் கனவு இப்போது நனவாக நிறைவேறப் போகுது. நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுத்து விரைவில் உன் துக்கத்தை விலக்கி வச்சு உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். வரவேணும் வரவேணும்னு வாழ்நாள் முழுவதும் கேட்கும் என் செல்ல பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ வாழ்வது மனித பிறவியாய் எடுத்ததே ஒரு வரம் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய்? நான் உனக்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ராஜயோகத்தை உனக்கு தருவேன். உன் கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து போய் என் அருளால் உன் பொருளாதார நிலைமை உயரும். நீ நினச்ச காரியங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உன் மனசுக்கு உற்சாகத்தையும் உன்னுடைய முயற்சிகளுக்கு வெற்றியையும் கொடுத்து உன்னை வழி நடத்தி வாழ்வாங்கு வாழ வைக்க போகிறேன். சில விஷயங்களை நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் கண்களை கொடுத்தேன். அதே போல் தேவையில்லாத சில கெட்ட விஷயங்களை நீ பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இமைகளையும் கொடுத்துருக்கேன். எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்றதை நீ சரியாக பயன்படுத்தினா
சந்தோஷமாக உன் வாழ்க்கை மாறும். தேவையற்றதை நீ பார்க்கவும் வேணாம், கேட்கவும் வேணாம், யோசிக்கவும் வேணாம். தேவையான விஷயங்களை மட்டும் நீ பார்த்தா யோசிச்சினா போதும். எப்போதும் நீ மனம் தளராதே. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலை கொள்ளாதே. நடந்ததையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு வேதனையோடு வாழும் உனக்கு மன மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஏமாத்துறவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் வாழ்க்கையை நீ வேணாம்னு புறக்கணிக்காதே என் தங்கமே. எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் மனநிறைவோடு வாழும்படியும் உனக்கு தேவையானதையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன். தோல்விகளை முதலீடு செஞ்சினா வெற்றிகள் உனக்கு லாபத்தை தரும். உறவுகளை, சொந்த பந்தங்களை சேர்த்து வச்சினா அது உனக்கான பாசங்களையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்கும். எப்போதும் எதை நினைச்சும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ வேணாம். உன் வாழ்க்கை எப்போதும் புன்னகையாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தவங்களை அழுக வச்சு ஏமாத்தி சம்பாதிக்கிற செல்வம் ஒருபோதும் நிலைக்காது. ஆனால் நல்ல வழியில் நீ கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தினா அது வாழ்வாங்கு உன் கூட வாழ வைக்க உன் துணையாகவே இருக்கும். நீ இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் இப்போது உன் கைகளிலேயே மீட்டெடுத்து ஒப்படைக்கப் போகிறேன். இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நினச்சது இதுவரைக்கும் நடக்காமல் போயிருக்கலாமே தவிர இப்போது அதை சிறப்பாக நடத்தி தர நான் வந்துட்டேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது இனி எந்த தடையும் உன்னை நீடிக்காது என்று சொல்லவே. எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த சோதனையும் தோல்விகளும் இல்லாமல் உன்னை வெற்றியடைய செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். உன் கஷ்டங்களை நினச்சி இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சா நீயே நாளைக்கு சிரிக்க போகிறாய். அந்த அளவுக்கு உன் கஷ்டங்களை காணாமல் போக செய்து உனக்கான வாழ்க்கையை அழகாக ஆக்கி தரப்போகிறேன். உன் மனசை சுத்தப்படுத்தி அதில் முழுவதுமாக என் மீது நம்பிக்கையையும் பக்தியையும் பாசத்தையும் அதிகப்படுத்து. என் அருள் உன் வாழ்வில் எல்லா வெற்றிகளையும் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிய வரும். ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினச்சி ரொம்ப அழுதாலோ கண்ணீர் விட்டு புலம்பினாலோ அதுக்கப்புறம் ஒரு மீள முடியாத இடைவெளிக்கு பிறகு அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவந்து உன் வாழ்க்கையே ஒரு பொது பொலிவோட வெற்றியுடையதாக மாற்றம் உள்ளதாக மாறுவதை உணர்ந்திருக்கிறாயா? இது உண்மைதான். ரொம்ப புலம்புனாலும் ரொம்ப கண்ணீர் விட்டாலும் கவலைப்பட்டாலும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உனக்கான மிகப்பெரிய சந்தோஷ வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் என் நிழலில் வாழக்கூடிய பிள்ளையாக இருப்பதாலேயே உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது உன் கூட நானும் சேர்ந்து வருவேன். உனக்கு வெளிச்சத்தை தரப்போறதே நான் தானே. எப்போதும் எல்லா நாளும் உனக்கான நாள்னு நினச்சிக்கோ. எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரலையேன்னு யோசிக்கவும் வேண்டாம். உன் கர்ம வினைகளை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தரேன். நிச்சயம் நீ முன்னேறத்தான் போற. உன் மனசுல எதிர்காலத்தை பத்தின பயம் இருந்தா அதை உடனே தூக்கி எறிஞ்சிடு. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்வை ஒளிரச் செய்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன்.